வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சாதாரண குடும்ப கதை இல்லை. கல்வி, மனித குணம், தவறான முடிவுகளின் விளைவு இவற்றை மிக ஆழமாக சொல்லும் ஒரு படம். படித்தால் மட்டும் போதுமா? இந்த கதை ராஜு மற்றும் கோபால் என்ற இரண்டு சகோதரர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டது. கோபால் ஒரு ஜமீன்தாரின் மகன். அவரது அம்மா மங்களம். ராஜு அந்த ஜமீன்தாரரின் அண்ணன் மகன். அவரை தங்கள் சொந்த மகனாகவே வளர்க்கிறார்கள். இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள். ஆனால் இருவரின் குணம் முற்றிலும் வேறுபட்டது. ராஜு படித்தவன், நல்ல பண்புள்ளவன், ஆனால் கொஞ்சம் பயப்படுகிற குணம். கோபால் படிக்காதவன், கொஞ்சம் கடினமானவன், ஆனால் உள்ளுக்குள் நல்ல மனசுக்காரன். இருவருக்கும் திருமணம் செய்ய ஜமீன்தாரும் மங்களமும் முடிவு செய்கிறார்கள். அதற்காக கைலாசம் என்ற ஒரு மாப்பிளை பார்த்து கொடுப்பவரை அழைக்கிறார்கள். கைலாசம் சிறிது நகைச்சுவை கலந்த ஒரு கேரக்டர். அவருடைய வீட்டிலும் சில சின்ன சின்ன சண்டைகள் நடக்கின்றன. அவர் இரண்டு பெண்களை தேர்வு செய்கிறார். ராஜுவுக்கு பணக்கார படித்த பெண் மீனா, கோபாலுக்கு ஊர்க்கார பெண் சீதா. இதை அவர் ஜமீன்தாரிடம் சொல்கிறார். ஜமீன்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் தன் மகன்களையே சென்று பார்க்க சொல்கிறார். ஆனால் அவர்கள் மிகவும் கூச்சப்படுகிறார்கள். எனவே தரகரின் யோசனையின்படி ராஜுவின் பெண்ணை கோபால் சென்று பார்க்கவும், கோபாலின் பெண்ணை ராஜு சென்று பார்க்கவும் முடிவு செய்கின்றனர். முதலில் கோபால் பார்க்க வேண்டிய பெண்ணின் வீட்டிற்கு ராஜு செல்கிறார். ராஜு சீதாவை பார்க்கிறார். அவளின் எளிமை, நல்ல மனசு அவரை கவர்ந்து விடுகிறது. அதே நேரத்தில் ராஜு பார்க்க வேண்டிய பெண்ணின் வீட்டிற்கு கோபால் செல்கிறார். கோபால் மீனாவை சந்திக்கிறார். அவரது அண்ணன் எழுதி கொடுத்த சில கேள்விகளை அவர் மீனாவிடம் கேட்கிறார். அதற்கு மீனாவும் உயர்ந்த பதில்களை கொடுக்கிறார். மீனாவும் அவளுடைய குடும்பமும் கோபாலை ஒரு படித்த மனிதன் என்று தவறாக நினைக்கிறார்கள். இங்கேதான் கதை திருப்பம் பெறுகிறது. ராஜு தன் மனசை வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். அவர் ஒரு பெயர் குறிப்பிடாத கடிதம் எழுதுகிறார். அதாவது ஒரு மொட்டை கடிதம் எழுதுகிறார். அதில் முதலில் தன்னை பற்றி கெட்ட மனிதன் என்று எழுதுகிறார். அந்த கடிதத்தை மீனாவின் வீட்டிற்கு அனுப்புகிறார். அதேபோல் கோபாலை பற்றியும் தவறாக எழுதி அதை சீதாவின் வீட்டிற்கு அனுப்புகிறார். இந்த கடிதங்கள் அனைவரின் வாழ்க்கையை மாற்றுகிறது. சீதாவின் குடும்பம் கோபாலை மறிக்கிறது. மீனாவின் குடும்பம் ராஜுவை மறிக்கிறது. அதனால் மீனாவுக்கு அவரது தம்பியை மணமுடிக்க விரும்புகிறார்கள். அதாவது அவர்களை சந்தித்த கோபாலை. இறுதியில் ராஜுவின் திட்டம் நிறைவேறுகிறது. ராஜு சீதாவை திருமணம் செய்கிறார். கோபால் மீனாவை திருமணம் செய்கிறார். ராஜு மற்றும் சீதா சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கோபாலின் வாழ்க்கை அப்படி இல்லை. முதல் இரவிலேயே மீனாவுக்கு உண்மை தெரிகிறது, கோபால் படிக்காதவன் என்று. எனவே அவள் மிகவும் கோபப்படுகிறாள். நீ என்னை ஏமாத்திட்ட என்று அவனை குற்றம் சொல்கிறாள். அதன் பிறகு கோபாலின் வாழ்க்கை தவறான பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறது. அவமானம், தாழ்வு உணர்வு அவரை உள்ளுக்குள் உடைக்கிறது. இந்நேரத்தில் அந்த மொட்டை கடிதம் யார் எழுதியது என்று சந்தேகம் எழுகிறது. அந்த பழி கோபால் மீது விழுகிறது. ஜமீன்தார் கோபப்படுகிறார். கோபாலை வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். ஆனா மங்களம் மட்டும் தன் மகன் குற்றமற்றவன் என்று நம்புகிறாள். ஒரு நாள் மங்களம் அந்த கடிதத்தை பார்த்து அது ராஜுவின் கையெழுத்து போல் இருப்பதை கவனிக்கிறார். கோபாலும் அதிர்ச்சி அடைகிறார். பிறகு அவர் ராஜு கொடுத்த வினாக்கள் அடங்கிய துண்டுச்சீட்டை எடுத்து அம்மாவிடம் கொடுக்கிறார். அம்மா இரண்டு கையெழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்து இது ராஜுவின் கையெழுத்து தான் என்று உறுதி செய்கிறார். இருவரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். மங்களம் மிகவும் கோபப்படுகிறாள். ஆனால் கோபால் அவளை நிறுத்துகிறார். இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்கிறார். இவ்வளவு நல்ல மனசு கொண்டவன் தான் கோபால். காலம் நகர்கிறது. மீனா கோபாலை ஏற்க மறுக்கிறாள். அவனை மிகவும் அவமானப்படுத்துகிறாள். ஒரு கட்டத்தில் கோபால் கோபத்தில் மீனாவை அடிக்கிறார். அவள் தன் வீட்டுக்கு திரும்பி செல்கிறாள். சீதா இதை கேட்டு மிகவும் வருந்துகிறாள். அவள் கோபாலிடம் மீனாவை மறுபடியும் போய் வீட்டிற்கு அழைத்து வர சொல்கிறார். கோபால் மீனாவை அழைக்க செல்கிறார். ஆனால் அங்கேயும் அவமானம்.
மீனாவின் அப்பா அவரை அடிக்கிறார். அந்த அவமானம் கோபாலை முழுமையாக உடைக்கிறது. அவர் காட்டுக்குள் சென்று ஒரு துப்பாக்கியை எடுத்து எதையும் பார்க்காமல் சுட ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி ஜமீன்தாரின் வீட்டுக்கு வருகிறது. ராஜு அவரை நிறுத்த ஓடி செல்கிறார். அங்கே கோபால், என் வாழ்க்கையை நீதான் கெடுத்தாய் என்று ராஜுவை குற்றம் சொல்கிறார். சீதா அங்கே வருகிறாள். அவள் மிகவும் பயப்படுகிறாள். ராஜு கோபாலை நிறுத்த முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் துப்பாக்கி சுடப்படுகிறது. ராஜு அங்கேயே விழுந்து விடுகிறார். மரணிக்கும் முன் அவர் கோபாலிடம், இந்த கடிதம் நான் எழுதியது என்று யாருக்கும் சொல்லாதே என்று சொல்கிறார். ராஜு இறக்கிறார். சீதா மயங்கி விழுகிறார். கோபால் கைது செய்யப்படுகிறார். பிறகு மங்களம் உண்மையை வெளியே சொல்கிறாள். அந்த கடிதம் ராஜு எழுதியது என்று. மீனா மற்றும் அவளது குடும்பம் தங்கள் தவறை உணர்கிறார்கள். கோர்ட்டில் சீதா சாட்சி கொடுக்கிறார். யார் கைப்பற்றி அந்த துப்பாக்கி சுட்டதென்று தெரியவில்லை என்று சாட்சி சொல்கிறார். இந்த சாட்சி கோபாலை விடுவிக்கிறது. இறுதியில் கோபால் மற்றும் மீனா ஒன்றாக சேர்கிறார்கள். சீதா தன் ஊருக்கு திரும்புகிறாள். இந்த கதை சொல்லும் உண்மை, படிப்பு மட்டும் போதுமா, மனித குணம் முக்கியமா? ராஜு படித்தவன், ஆனா தவறான முடிவு எடுத்தவன். கோபால் படிக்காதவன், ஆனா மனசு நல்லவன். இதுதான் இந்த படத்தின் உண்மை. படித்தால் மட்டும் போதுமா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.